Hi viewers, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது யூடியூப் சேனலான நம்ம கற்கும் படலத்துலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் வந்திருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னு ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கற்கும் படலத்தோட ஜேர்னி பார்ப்போம். நான் யூடியூப் சேனலை எப்படி ஆரம்பித்தேன், அது எந்தெந்த லெவலுக்குலாம் போச்சு, அதில் என்னென்ன ஃபெயிலியர்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஆக்சுவலாக கற்கும் படலம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் மென்டார் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ரத்னா, வெல்கம் டு எம்எம் கார்னர். இது வரைக்கும் எம்எம் கார்னர் எம்எம் கார்னர் சேனலில் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற அவேர்னஸ் வீடியோஸ் ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நீங்கள் அதிகமாக எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரத்னா ஃப்ரம் எம்எம் கார்னர். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த யூடியூப் சேனல் ஹேக் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதை பர்மனெண்ட்டாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னால் திருப்பி அந்த யூடியூப் சேனலை யூடியூப்லேருந்து ரெட்ரீவ் பண்ணவே முடியல. என்ன ஆச்சு? ஆக்சுவலாக நான் 2019 நவம்பர் மாதம் மேனேஜ்மெண்ட் மென்டார் கார்னர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஆஃப்டர் தட் அது எம்எம் கார்னர், அதுக்கப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கார்னர்னு சொல்லிட்டு நேம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வீடியோஸ்லாம் நான் சைமல்டேனியஸாக போட்டுகிட்டே வந்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் மொபைலில் நான் பார்த்திங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ செக் பண்ணுவேன். செக் பண்ணும்போது இந்த மெயில் ஐடியில் யூடியூப் சேனலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்னடா நம்ம யூடியூப் சேனல் இந்த மெயில் ஐடியில் தானே க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் யாரோ ஒருத்தருங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணும்போது எஸ் அஃப்கோர்ஸ் சம்மோன் ஹஸ் ஹேக்டு. ஸோ என்ன பண்ணேன், யூடியூபுக்கு அதாவது யூடியூப் கம்யூனிட்டிக்கு நிறைய மெசேஜ்லாம் போட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் நம்மளுக்கே வந்துச்சு. பட் ஆனால் என்ன ஒன்று, வந்த யூடியூப் சேனலை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. வந்த மறுநாளே டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயில் ஐடியில் எந்த ஒரு யூடியூப் சேனலையும் என்னால் க்ரியேட் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடுச்சு. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டல்லாக இருக்கும் போதெல்லாம் சில மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அதுவும் குறிப்பிட்டு தான் பார்க்க போனால் அப்துல் கலாம் அவங்க சொன்ன ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பேன். அப்படி சொல்லும்பொழுது ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா பர்சவரன்ஸ் பற்றி பேசியிருப்பார். இதை நான் பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், விடாமுயற்சி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது ஃபெயிலியர் ஆகி ஹேக் பண்ணப்பட்ட போது நிறைய பேர் சொல்ல விஷயம்னா, உனக்கு தெரியாத விஷயத்தை எதுக்கு தேவையெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்க. இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, அதாவது தெரிஞ்ச தொழிலை செய்யாதவன் கெட்டான், தெரியாத தொழிலை செஞ்சவன் கெட்டான்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியில் எனக்கு உடன்பாடெலாம் கிடையாது. அப்படி சொல்லும்பொழுது எனக்கு இல்லை நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும், எப்படி கேமரா செட் பண்ணணும், எப்படி பேசணும் கேமரா முன்னாடி, இந்த மாதிரி பல ஸ்கில்ஸை பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் சேனல் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அப்படி நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்த அந்த யூடியூப் சேனல் ஃபெயிலியரானு பார்த்தீங்கன்னா, எப்படி ஃபெயிலியர் ஆக முடியும்? இவ்வளோ விஷயத்தை நான் கற்றுட்டு இருக்கும்போது அது ஃபெயிலியராக இல்லை. அப்போது எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயத்தை கொடுத்துருக்கு. அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் எப்படிலாம் ஹேக் பண்ணப்படும், அதுக்கு எப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கும்போது நான் அதை அப்படியே விட முடியாதுல்ல. ஸோ திருப்பி நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அதுதான் நம்மளுடைய கற்கும் படலம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா போன வாட்டி நான் எப்படி என் யூடியூப் சேனலை விட்டணும் அது மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்ஷியஸாக நிறையா விஷயத்தில் லேர்ன் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் யூடியூப்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு வரேன். அதில் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, யூடியூப்னால் எல்லோரும் நினைக்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. யூடியூப்ன்றது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் நிறைய விதமாக ஏர்ன் பண்ணலாம். வெறும் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50% தாங்க. மீதி 50% யூடியூப் பேஸ் பண்ணி நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது. கூகுள் ஆட்ஸ் இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக் ஆட்ஸ் இருக்கட்டும், எல்லா ஆட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுவாங்க. ஸோ அவங்களாம் யாரும் பார்த்திங்கன்னா அவங்களாம் ஒரு யூடியூபர்ஸ். யூடியூப் மூலிமா அந்த வீடியோ மேக்கிங் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பல கம்பெனிஸ்க்கு பல ப்ராடக்ட்ஸ்க்கெலாம்
வீடியோ மேக் பண்ணி தராங்க. அது ஆடாகவே நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நானே வந்து பார்த்திங்கன்னா நான் சில யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓகே யூடியூப்பில் இந்த மாதிரியும் ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் யூடியூப் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இன்கேஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் சேனலை எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், யூடியூப் சேனலில் என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். ஒரு டீச்சராக இருக்கேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நானும் ஒரு டீச்சர் தான், நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய விஷயத்தை நான் போட்டுருக்கேன். அதேமாதிரி நீங்களும் போடணும். பட் ஆனால் எஃபிஷியண்ட்டாக போடணும், அது எல்லாருமே பார்க்கணும். அப்படின்னா அதெல்லாம் எப்படிலாம் பண்ணணுன்றதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்படி தான் என்னோடய யூடியூப் சேனலில் ஜேர்னி ஆரம்பிச்சது. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கண்டென்ட்டாகவே கொடுக்குறீங்க. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறது மூலிமா நான் நிறையா அதை வந்து பார்த்துட்டு ஓகே ஃபைன் இதை போடலாம் இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்னை வழி நடத்துகிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு ஆட்சென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா $100 வந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். இந்த ஒரு வருடத்தில் அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு பர்சனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்கும் படலம் யூடியூப் சேனலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாப்பா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நாளும் அது 2 யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் ஆனதும் என்னோடய பாப்பா பிறந்த நாளும் ஒரே நாள். அதாவது செப்டம்பர் 28 தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் சேனலில் மானிட்டைசேஷன் ஆச்சு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவும் பிறந்த நாள் தான். ஸோ 2 ஹாப்பினஸும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா அது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்க்ரீஸ் ஆகி அந்த அமௌண்ட்டு தான் ஆட் ஆகி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா போன லாஸ்ட் மந்த் ஜூன் மந்த் தான் வந்து பார்த்திங்கன்னா $100 அட்டைன் பண்ணிச்சு. ஸோ அந்த $100 எடுத்தேன். $100 வந்து பார்த்திங்கன்னா $1 போட்டுங்க. ஸோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வரும். ஸோ இதுதான் நான் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண இன்கம் இப்போதைக்கு. பட் ஃப்யூச்சரில் இதை விட அதிகமாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணிகிட்டே வருவேன். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணணும், யூடியூப்பில் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸுக்கு ஆன்லைன் டீச்சிங் பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் போடுவேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஹாப்பியான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த இந்த சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன். பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரத்னகுமார் ஃப்ரம் ஓகே. ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரத்னகுமார். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே.